நீங்க எல்லாரும் எங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ ராபர்ட். அழகி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வழக்கம் போல அழகா இருக்க. ஏன் கால் பண்ண ராபர்ட்? இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்தா உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு உன்னோட நினப்பாவே இருக்கு. அன்னைக்கு உங்க அப்பாவோட வீட்டுல இருந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அந்த ஹாட் டேப், நீ ஒரு குட்டி ஸ்கர்ட் போட்டிருந்த, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொப்புள் கிட்ட ஒரு வேர்வை துளி ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் அந்த முதுகுல இருந்து ஒரு மச்சம், அதை பாக்குறதுக்கு டமா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? குடிச்சிருக்கியா நீ? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் எப்பவோ நடந்தது ராபர்ட். அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஏன்னா மனுஷங்கெல்லாம் மாறிடுவாங்கல்ல. நான் இன்னும் மாறலையே. தெரியுது, நல்லா தெரியுது. இந்த ஹாஸ்பிடல்ல பெரிய பைத்தியக்கார கும்பல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 12 பேர் குதிச்சதாக சொல்றவங்க இங்கதான் இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டாஃபும் வேற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள பத்தி எந்த விதமான விவரமும் இப்ப இல்ல. இது மட்டும் இல்லாம கடந்த 24 மணி நேரமா உலகம் முழுக்க இதே மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இப்ப யுஎஸ் அபிஷியல் தான் இத பத்தி விசாரிச்சாகணும். இப்ப நம்ம பிரசிடென்ட் இத பத்தி விலாவரியா இன்னைக்கு நைட் நம்ம கிட்ட பேசுவாரு. ஆனா இப்பவே மக்கள் கட்டுக்கதையை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கடந்த 4 நாட்களா வினோதமான சத்தம் கேட்டுச்சு. அதனால இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் ஜே மேரியன்ல தான் இருக்கேன். இந்த இடத்துல இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உண்மையில உலகத்துக்கு பெரிய இவங்க சொல்ற விஷயத்தை கேட்டா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நடக்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி சம்பவங்கள் உலகத்துல நடக்குது. வானத்துல இருந்து வந்த சத்தத்தை கேட்டியா? அது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இவங்க தான் கதை கட்டுறாங்கன்னு தோணுது. ஆமா, எனக்கும் அப்படித்தான் நான் சொன்னேன்ல. ஹலோ செல்ல குட்டிகளா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உன்னையும் தான் கேக்குறேன் செல்லம். என் பட்டுமா என்ன சொல்றாங்கன்னா இந்தா குடி. கொடு கொடு. இது அந்த வானத்துல இருந்து வந்த மக்களுக்காக, அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தைகளுக்காக. திருந்த மாட்டேன். Cheers. நான் தான் ஸ்டீவன் பாரிஸ், சான்ட் நியூஸ்க்காக ஜே மேரியன் ஹாஸ்பிடல்ல இருந்து ஒளிபரப்பாகுது. என்ன சொல்லும், அந்த மாமா உனக்கு பிடிக்கலையா? ஓ, இன்னைக்கு எல்லாம் செமையா இருக்குல்ல? சரியா சொன்ன. அந்த சத்தத்தால எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. எப்பெல்லாம் அந்த சத்தம் கேக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஒரு பீர் அடிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த சத்தமே கேட்காதுல்ல. நல்ல ஐடியா. ஹே, அது லாரின் தானே? 8 மாசத்துக்கு முன்னவே இங்க இருந்து போயிட்டால. 1 வருஷம் ஆகுதுடா. உண்மையாதான். ஆமா, அப்பதான் அவளோட சிஸ்டர் இறந்தாள்ல. சரி, அவன் கூட இருக்கிற ஆள் யாரு? இதுக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்க? உன்னை விட பெரிய மாடலா இருப்பான் போல. ஒருவேளை அவனா இருப்பானோ? வாய பேத்துருவ. சரியா? போன தடவை என்னாச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, குடிச்சிருந்ததுனால சரியா ஞாபகம் இல்ல. நீ உன்னோட பேண்ட்லயே போயிட்ட. உண்மையாவா? உண்மையாதான். அதனால நீ குடிச்சிராத. எனக்கு மட்டும் கொண்டு வா. இரு ஒரு நிமிஷம் ஓகே. ஓ சாரி. நல்லா தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆகுதுல.
இது உனக்கு கேவலமா இல்ல? லோரேன், நான் ஒன்னு கேட்கட்டுமா? நல்லதா கேளு. ஏன் என்னை விட்டு போன? அதுவா, நீ மொரட, நீ ஒரு சந்தேக பேர் வழி, அதோட நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, இன்னும் வேணுமா? அந்த கிளப், யூஆர்எஸ், மத்தவங்க எல்லாரும் ஒன்னா தானே இருப்பீங்க. எப்பயும் நடந்ததை பத்தி இப்ப எதுக்காக பேசுற? ஆனா உண்மையா இருந்தல. கான்செர்ட்காக தான் என்ன அவங்க வச்சிருந்தாங்க. அதுவும் ஏதோ சூப்பர் நேச்சுரல் பண்ணோம்ல, அதுக்காக தான். உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வருஷமா காண போயிட்டு இப்ப இவன் கூட வந்து நிக்கிற. விளையாடுறியா? நீயே சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? கோமாளி மாதிரி இருக்கா? பொறாமையா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் வாசனை வருதே. நீ என்ன ரொம்ப மிஸ் பண்றல? வாய்ப்பே இல்ல. அவனை பாரு, கே மாதிரி இருக்கான். கரெக்ட் தான், அவன் கே தான். அவன் என்னோட கசின். எனக்கு தெரிஞ்சு உன்னை விட அவன் எவ்வளவோ பெட்டர். சாரி. கடந்த சில வாரங்களா வானத்துல இருந்து ஏதோ வினோதமான சத்தம் கேக்குதுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறியா? வரும் பேட்டில் ஃபோர்ட்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது ஏதாவது எக்ஸ்ட்ரா டெரரிஸ்டியல்ஸா இருக்கும். கேக்குறதுனால அது என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன? எக்ஸ்ட்ரா டெரரிஸ்டியல்ஸ். இது வானத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப அதுவா தானே இருக்கும். வேற என்னவா இருக்கும் நீ சொல்லு. கேர்ள்ஸ், வேலரி, இப்ப ஏன் உன் தங்கச்சியை பயமுத்துற? ஏலியன்ஸ் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. நியூஸ் தான், சும்மா பேப்பர் விக்கிறதுக்காக கதைகள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் உன்னை விட பெரியவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரியும். சரி, எவ்வளவு வயசாகுது? 40 வயசாகுது. அப்படின்னா நான் பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? நான் எவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பேன்? எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? எனக்கு 13 வயசா இருந்தாலும் நான் நினைக்கிறது கரெக்ட் தான் தோணுது. அதனால எக்ஸ்ட்ரா டெரரிஸ்டியல்ஸ் இருக்கலாம், இல்லனா என்ன வேணாலும் இருக்கலாம். இது ஒண்ணு பொய் கிடையாதுமா. இப்போதைக்கு நான் உன் தங்கச்சிய பயமுத்தாம இருந்தாலே போதும்னு சொல்றேன். அதனால இனி ஏலியன்ஸ் பத்தி பேசாதீங்க. நான் வருங்காலத்துக்காக தயாராயிட்டு இருக்கேம்மா. ஓ, நானும் என் வருங்காலத்துக்காக தான் தயாராயிட்டு இருக்கேம்மா. இப்ப நான் மேல போய் குளிச்சுட்டு வருவேனா, நீங்க 2 பேரும் சமத்தா சாப்பிட்டுருவீங்களா? சரியா? தட்டை டிஷ்ல போட்டுருங்க. சரி. ஜீசஸ் திரும்ப வரான்னு நான் கேள்விப்பட்டேன். அதோட இந்த உலகமும் முடிய போறதாவும் நான் என்ன கேள்விப்பட்டேன். நம்பு. இந்த நிகழ்வு நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இதே மாதிரியான சம்பவங்கள் உலகத்துல நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு பதிவாயிருக்கு. யுஎஸ்ல மட்டும் இல்ல, யூரோப்லயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு.
இத பத்தி ப்ரொஃபசர் ஜான் பியரே என்ன சொல்றாருன்னா இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குன்னு சொல்றாரு. மேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கதாகவும் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லைன்றதும் அவர் விவரிச்சிருக்காரு. அது என்ன சத்தம்? உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? சத்தமே கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்கலையா? இது மார்க்கமான சத்தமா இருக்கு. பெரிய சத்தம். எங்க இருந்து வருதுன்னு தெரியல. பாரு. இது பார், தயவு செஞ்சு நான் சொல்றத எங்களுக்கும் கேளு. தான். லோரின், ஹேய், Hi, இது பார், லோரின். நேத்து நைட் நீ வந்ததுல சந்தோஷம். ஆனா உன்னை வந்து பார்க்க முடியல. ஐ எம் சாரி. ஏன்னா இங்க நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய வேலைகள் இருந்தது. சோ தப்பா எடுத்துக்காத. இப்ப எதுக்காக இந்த வீடியோ அனுப்பியிருக்கோன்னா நீங்க வந்து நீ குரூப் வந்தா நல்லா இருக்கும். இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வானத்துல கூட ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல? இது பெரிய விஷயம் லொரைன். நான் உண்மையா தான் சொல்றேன். நாங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். நீ இல்லாம எதுவுமே எங்களால செய்ய இதுக்காக தானே முடியாது. நாம காத்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது எங்களுக்கு இதுக்காக நீ தேவை தானே. லோரேன். ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ நடக்க போகுது. எங்களுக்கு அது தெரியுது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால நீ தனியா இருக்கணும்னு சொன்ன, அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த குரூப்பையே நாம உருவாக்கி இருக்கோம். ஆனா நீ இல்லன்னா நாங்க ஒண்ணுமே இல்ல. ஆமா லோரன், எங்க எல்லாரையும் விட நீதான் ரொம்ப முக்கியமானவன். நம்ம 4 பேர்ல எங்களுக்கு நீ வேணும். உன்னுடைய ஜியோகிராபிக்கல் திறமைக்காக தான் நீ எங்களுக்கு தேவை. எங்க பார்க்கணும் போகணுங்கிற விஷயங்கள் உனக்கு நல்லாவே தெரியும். அதனால திரும்ப நீ எங்களுக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால நீ எங்களுக்கு தேவை. சோ நீ திரும்ப கூப்பிடுவேன்னு நாங்க நம்புறோம். அதுவும் இன்னைக்கு. ப்ளீஸ் கால் பண்ணு லோரேன். நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்றோம். கால் பண்ணு. லவ் யூ. பை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். ஹாய் செல்லம், உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஏலியன்ஸ் பத்தி அதை பத்தி சம்பந்தப்பட்ட புக்ஸ் ஏதாவது இருக்குமா? வானத்துல இருந்து ஏதோ வினோதமான சத்தம் கேட்டதால தான் நீ கேக்குறல. இங்க ஒன்னு இருந்துச்சு, ஆனா அத கூட இங்க யாரோ வந்து கொண்டு போயிட்டாங்கம்மா. அதோ அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தியா, அவர்கிட்ட தான் அந்த கடைசி புக் இருக்கு. என்ன மன்னிச்சிடு செல்லம். இது ரொம்ப நல்ல புக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ஏதாவது பாத்தீங்களா? ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டேன். அது என்னன்னு புரியல. ஆமா, ரொம்ப வினோதமா இருக்குல்ல? அந்த சத்தத்தை கேட்டா பயமா இருக்கு. நேத்து ராத்திரி முழுக்க அது எனக்கு கேட்டுச்சுங்க. இந்த உலகம் முழுக்க கேக்குதுன்னு சொல்றாங்களே. அத பத்தி என்ன யோசிக்கிறதுனே தெரியல. அந்த சத்தத்தை கேட்டீங்களா? கேட்டேன். வெவ்வேறு இடங்கள்ல அது கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த சத்தம்னால நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை. என்னாச்சுன்னே தெரியல. பயமா இருக்கா? உலகத்தோட முடிவா இருக்குமோ? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஸ்கூல் ஃபண்டுக்காக நான் சாக்லேட் வைக்கிறேன். சரி, நான் எப்படியும் வாங்க போறது இல்ல. அப்ப என்கிட்ட ஏன் வந்த? நாளைக்கு நாங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போறோம்மா. அதனால அம்மா உன்னை வந்து பேக் பண்ண சொன்னாங்க. அதுக்கு நீ கால் பண்ணிருக்கலாமே. கால் பண்ணா நீ எடுத்தா தானே. சரி சரி, நீ போ. ஓகே. நில்லு ரோசி, இங்க வாடி என் தங்கமே, என் செல்லமே.
சார் இந்த சாக்லேட்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்களா என் ஸ்கூல் ஃபண்ட் ரைசர்க்காக எவ்வளோமா இது? ஒரு சாக்லேட் $1 வாங்கிட்டா போச்சு. தேங்க்யூ. ஆல் ரைட். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு போறேன் ப்ளீஸ். சாரி. அச்சச்சோ சாரி. உனக்கு எதுவும் ஆகலைல? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பண்றீங்க? நான் வானத்துல ஏதாவது சத்தம் வருதான்னு பாக்குறேன். அது சரி, நீங்க என்ன பண்ற? நானா படிக்கிறேன். ஏன்னா இங்க அமைதியா இருக்குல்ல, அதான். தனிமையான இடத்துல ஒரு சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. நல்லா இருக்கு. இருங்க, எனக்கு உங்களை தெரியும். நீங்க லோரியட் கார்டர் தானே? காலேஜ்ல ஏதோ ரிசர்ச் சொசைட்டி வச்சிருக்கீங்கல்ல? அது கார்னர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது சும்மா விளையாட்டா பண்ண விஷயம் தான் அது. இப்ப என்ன பண்றீங்க? தெரியல. ஆனா நல்ல கேள்வி. என் பேரு வேலரி. உங்களுக்கு சத்தம் கேட்டதா சொன்னீங்களே, அது என்னது? அதுவா, எனக்கே தெரியல. ஆனா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலா இருக்கலாம் நினைச்சேன். ஒருவேளை இதுதான் நம்ம உலகத்தோட முடிவா இருக்குமா? யாருக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உலகத்தோட முடிவா இருந்தா அப்ப நிச்சயமா நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். இப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ இங்க சேஃப் இல்ல. நீங்க எங்க போவீங்க? தெரியல. கயவுட்ஸ்ல எங்க அப்பாக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க போவேன். தனியா சேஃபா இருக்கும். அப்புறம் பார்க்கலாம். இந்த காய ஓட்ஸ் எங்க இருக்கு? எல்லாரும் அந்த சவுண்ட கேட்டுட்டு இருக்கோம். எல்லா இடங்களையும் அதை கேட்டுட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்குதா. ஆனா அது என்னது? இந்த ஒரு கேள்வி மட்டும் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்குமே, அது என்னது? ஆனா இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில் மட்டும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற கவர்மெண்ட்ஸ்க்கே இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதோட அத பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு. அது எங்க இருக்குன்னு தான் தெரியல. அது மேகங்களா இருக்கலாம், இல்ல வானத்துல இருக்கலாம். அதுங்களுக்கு இயல்புன்னு ஒரு விஷயம் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு உடல் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுங்களா என்னது? ஆனா அதுங்களா என்னவா வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு ஏலியனா, ஒரு மாலிகுலா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பல கோடி லைட் இயர்ஸை தாண்டி இந்த இடத்துக்குலாம் அது வந்திருக்குங்க. ஏலியன்ஸ் இந்த கிரகத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. அது மட்டும் இல்லாம இத பார்த்தா அவங்க இங்கே தங்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆளு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல. அப்படியா? ஆமா, இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா என்ன?
இவன் சொல்றது ஒன்னாவது நம்புற மாதிரி இருக்கா பாத்தியா? இது எல்லாமே தியரிஸ் தான். இவன் இந்த விஷயத்த அவனோட கற்பனைக்கான ஒரு தேனியாத்தான் பாக்குறான். ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் ஆமா, அதத்தான் கேக்குறேன். அட்மாஸ்பியர்ல வந்து பயங்கரமா டெம்பரேச்சர் டிராப் ஆயிருக்கு. இந்த ஆள் சொல்ற விஷயங்கள் எதுக்குமே ஆதாரமே கிடையாது. அப்புறம் எப்படி இதை நம்ப முடியும் சொல்லு? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஒரு பொண்ணு வந்திருக்கா. சரி, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க. ஹாய், ஹலோ. நீங்கெல்லாம் அன்எக்ஸ்பிளைன்டு ரிசர்ச் சொசைட்டியோட மெம்பர்ஸா? ஆக்சுவலி ஆமா, அதை உருவாக்குனதே நாங்க தான். இவங்க பேரு டேரி. ஓகே, நீங்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட இருக்கு. அடேங்கப்பா கைஸ், இதுதான் அந்த மாலிக்யூல்ஸ். வெறும் கிரீன் லைட் தான். அது பார்க்க பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே சொல்லியே ஆகணும். ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோவை மட்டும் நம்ம வைரல் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தா, அதுவும் இவ்வளவு பெரிய கிரீன் லைட் இருக்கிற மாதிரி பார்த்தா யார்தாம்மா நம்புவாங்க? இது ப்ரூஃப் கிடையாது. மாலிக்யூல்ஸ் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கதையை சொன்னானே, அதே மாதிரி தான் இதுவும். மாலிக்யூல்ஸா? இதை விட முட்டாள்தனமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. யார் சொன்னது? டாக்டர் மேத்யூஸோட தேரி தானே. இது ஒன்னும் தொலைஞ்சு போயெல்லாம் இங்க வரல. அதோட இது ஒன்னும் மாலிக்யூலர்லாம் இல்ல. இதெல்லாம் உயிரோட சுவாசிச்சுட்டு இருக்க உயிரினங்கள். அதுங்களும் நம்மள மாதிரி தான். நம்மள தெரிஞ்சுக்க வந்திருக்குங்க. சரி, இதுதான் உண்மையா இருக்கும். நீ எப்படி சொல்ற? இதை தவிர வேற என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாரு தெரி. வானத்துல இருந்து வர சத்தம் எல்லாமே வித்தியாசமா இருக்குல்ல. அதோட ரிதமிக் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு. ஏதோ சரியில்லை. இது எப்படி இருக்குன்னா, பிரெஞ்சு ஆளு ஒன்னா இட்டாலியன் பேசுற மாதிரி இருக்கு. அது அவங்க லாங்குவேஜ் இல்லனாலும் பேசிக்கிறாங்கல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, உயிரினங்கள் வேறுபட்டிருந்தாலும் கம்யூனிகேஷன் எல்லாம் ஒன்னா தான் இருக்குன்ற. ஏலியன்ஸ் பச்சை கலர்ல ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இத பத்தியா நீ சொல்ற? நான் பச்சையோ இல்ல ஏதாவது வடிவில இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த உயிரினங்கள்லாம் நம்மளை விட புத்திசாலி. சரி, அப்படின்னா இன்னும் ஏன் நம்மள காண்டாக்ட் பண்ணல? இல்லன்னு சொல்ல முடியாதே. லொரின் திரும்பவும் 1967ஓட கட்டுக்கதையை ஆரம்பிக்காத, சரியா? பாசிபிள் தானே. அது என்ன தியரி? 1967ல திடீர்னு ஒரு மக்கள் கூட்டம் எங்க இருந்தோ வந்தாங்க. அதோட அவங்கள ஏலியன்ஸ் தான் கடத்திட்டு போனதா சொன்னாங்க. போதுமா? அதுவும் ஃபியூச்சர்ல இருந்துன்னு சொன்னாங்க. ஏதோ லைட்ஸ பார்த்தாங்களாம். அதுவும் இப்ப எப்படி வானத்துல இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்த்தாங்களாம். சரி, அப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே ஆகல. அவங்க எல்லாரையுமே பைத்தியக்காரங்கன்னு முத்திர குத்திட்டாங்க. இரு, நீ சொல்றத வச்சு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்த அந்த விஷயம் வந்து அது ஒரு UFO தான். இத நம்பவே முடியல. இதை ஏத்து கூட முடியலப்பா. சரி விடுங்க, நீங்க சொல்ற மாதிரியே இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நாம இத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கணும்ல. சில இன்டர்வியூஸும் எடுத்தாகணும். இல்லனா சாம்பிள்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதாவது ஆடியோ சாம்பிள்ஸ் மாதிரி எதுவா இருந்தாலும். வானத்துல இருக்க சவுண்ட ட்ராக் பண்ற மாதிரி நான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன். நைஸ், நல்லா இருக்கு. ஆனா நம்ம எப்படியாவது நாங்க வானத்துல இருந்து தான் வந்தோங்கறவங்க கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. இத பத்தி மீடியா ஒரு கதை சொல்றாங்களே, அதை ஏத்துக்கவே முடியல. சரி, நம்ம அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படியா? என்ன? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நர்ஸ், நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சாரி, நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஆனா நாங்க என்னதான் லேட்டா வந்தாலும் வேலையில கலக்குவோம். ஆஷ்டன் கிரான்பெரி உலக புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ரி பிலிம் மேக்கர். என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பரவாயில்ல. இதுதான் என்னோட டீம். இவங்க தான் பிப்சி, மேக்கப் ஆர்டிஸ்ட் கலோர், அப்புறம் இவங்க தான் நியூகெட் சினிமோட்டோகிராஃபர், அப்புறம் அவர் தான் பில். ஆமா, அது நான் தான். அப்புறம் இவங்க தான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் குக்கி. ஆமா, என்னோட பேரு குக்கி தான். எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்க போறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு பிரைவேட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். மிஸ்டர் வெக்ஸ்லர், மிஸ்டர் வெல்டர். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். நான் போய் அவர்கிட்ட கேட்டு வரேன்.
கேட்டுட்டு வரேன்னா எப்படி? டைம் ஆகுதுல்ல, டிக் டாக் டிக். ஐயோ, பாருங்க. Hi, ma'am. நல்லா போட்டா இருக்கும். எப்படி correct ஆ இருக்கும்? வந்துரும். ஆமா, ரொம்ப ஆமா, நல்லா அதுதான். இருக்கும்ல. ஆமா. இங்க சில பேர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணுமாமா. உங்களுக்கு ஓகேவா? யா ஓகே. ஹாய் மிஸ்டர் வெல்டர், என்னோட நேம் ஆஷ்லி. நான் வேர்ல்டு கேரஸ் மேகசின்ல இருந்து வரேன். ஹாய். இவங்க தான் என்னோட டீம். ஓ அப்படிங்களா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் சார். ஹாய். எனக்கும் சந்தோஷம் சார். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? யா நீங்க எல்லாம் உட்கார்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இங்க இல்ல பரவாயில்ல பரவாயில்ல சார். சார். சரி ப்ளீஸ் உட்காருங்க. இங்க உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்களா? ஓரளவுக்குன்னு சொல்லலாம், ஆனா பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல ஃபுட் செட் ஆயிடுச்சா? சாப்பாட்டை பத்தி கேட்கவா இங்க வந்தீங்க? வேற ஏதாச்சும் கேளுங்கம்மா. கரெக்ட் தான். மிஸ்டர் வெல்டா, நிஜமா நாங்க இங்க எதுக்காக வந்தோம்னா அன்னைக்கு நைட்டு நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கதான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஏதோ இறகு மாதிரிதான் இருந்துச்சு. காத்துல அப்படியே சிறகு அடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி இருந்துச்சு. அது அழகா இருந்ததோட பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமாவா? இத நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது. அதுல இருந்து உங்க ஃபேமிலி நீங்க பாத்தீங்களா? ஏன்னா ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக காண்டாக்ட் பண்ணிருப்பாங்கல்ல? இல்ல இல்லவே இல்ல இல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இல்ல நாங்க இல்ல வந்து இல்ல நான் தப்பாவே எடுத்துக்கலப்பா. நீங்க எதிர்காலத்துல இருந்து வந்ததா ரூமர்ஸ் இருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால ஒரு ரகசியம் சொல்லவா? நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன். இப்ப என்ன வருஷம் கேளு? என்ன வருஷம்? நான் 2074ல இருந்து வந்திருக்கேன். இது மூலமா எல்லாமே மாறிடுமே. எப்படி? உண்மைதாமா? எப்படின்னு தெரியாது. ஆமா, யோசிங்க சார் ப்ளீஸ். தயவு செஞ்சு நல்லா யோசிங்க. இல்ல மிஸ்டர் இல்ல வெல்டர், நீங்க எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க ஓகே தானே? ஆர் யூ ஓகே? ம் ஆமா 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 நான் உங்களை பார்த்தேன். ஜந்துங்க அவங்க. நான் அதுங்களை பார்த்தேன். சொல்ல கேளுங்க, விடுங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். இது அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன விடுங்க. நான் சொன்னதை நம்பல நீ. நான் அவங்கள பார்த்தேன். இது உண்மை. நான் அவங்கள பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி நீ எடுத்துட்ட. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் மறக்கணும்னு ஆசைப்பட்டேன். எந்த சத்தமும் இல்லாம நிசப்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த வியூ இருக்கே, இத பார்த்தா நம்ம அசந்து போயிடுவோம்ல. மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம யோகிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ பெருசா இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும். சமீபத்துல நியூஸ்ல வந்து அந்த மக்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களாம் ஒரு டைம் டிராவலர்ஸ்னு சொல்றாங்கல்ல. ஒருவேளை இந்த டைம் பார்லாம் இதெல்லாம் எதர்ச்சியா நடக்குமா? முன்னாடி நடந்திருக்கே. அப்படியா? 1967ல நடந்திருக்கு. நான் ரிசர்ச் பண்றப்பதான் அதை கண்டுபிடிச்சேன். 8 பேர் எங்க இருந்தும் வந்திருக்காங்கன்னு. வானத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க. அடிபட்டு போய் காயத்தோட ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதோட அந்த கேஸ் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. எனக்கு தெரியல, ஒருவேளை வானத்துல இருந்து வர இந்த சத்தம் தான் மக்களை பைத்தியமாக்குதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த மாதிரியா தோணுது?
ஸ்கேலர், உன்னோட போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறியா? உன் வேலையை போய் பாக்குறியா? மிஸ் டுவால். ஸ்கைலர், போன் எடுத்து வைக்கலனா அப்புறம் உனக்கு அது கிடைக்காது. ஹலோ, ஹாய். உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ் லாரா டெமிங்கை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓ, யுவராசை சேர்ந்தவங்களா? ஆமாம் மேடம். நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க, நம்ம உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க போலாம். கொஞ்ச நேரம் மட்டும் தான் நாங்க இருப்போம். அப்படின்னா ஒரு 6 மணி இல்லனா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஓகேவா? மிஸ்ஸஸ் டுவால், எங்களுக்கு போர் அடிக்குது. எப்ப கிளம்பலாம்? ப்ளீஸ். சும்மா உட்கார்ந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு போர் அடிக்குது. இதுக்கு பேசாம எந்திரிச்சு ஏதாவது விளையாடுங்க. மொட்டமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. மழையெல்லாம் வராது, போங்க. நம்ம பிளே டேக் விளையாடலாமா? சரி வா, வேலரிய போய் கேக்கலாம். ஹே வேலரி, வரியா விளையாடலாம்? வரல. நான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியுதா? புக் படிச்சிட்டு இருக்கேன். அப்புறமா படியேன்பா. முடியாது, ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு. Come on. ஆட்டாம இருக்கியா? வா போய் வா விளையாடலாம். போலாம். வேணும்னா சொல்லி நம்ம வாக் போகலாம். இல்லப்பா, எனக்கும் மழை பெய்யும் தோணுது. அதனால நடுவுல போய் மாட்டிக்கிட்டா சோ கஷ்டமா இருக்கும். நான் வரல. உங்களை விட்டு தனியா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ, நான் வரல. சரி வாங்க விளையாடலாம். என்ன விளையாடுறீங்க? கண்ணாமூச்சி தான் விளையாட போறோம். அப்ப நானும் வரேன். நீ கண்ண மூடு. ஆமா, நானா? இது நியாயமே இல்ல. நீங்க தான் லாஸ்டா வந்த. என்ன? சின்ன பசங்க மாதிரி இந்த கேம் விளையாடுறாங்க. ஏய், ஓடாத, நில்லு. சரி, நானும் வரேன். ஓடாதீங்க. அவங்க வீட்டுக்குள்ள எங்களை விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் டெமின். அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். நீங்க டீ குடிக்கிறீங்களா? இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். என்கிட்ட ரெட், கிரீன், பிளாக், பெப்பர்மெண்ட் பீச்சும் இருக்கு. இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். ஆமா, வேண்டாம். ஓகே, ரெட் கொண்டு வரேன். அவங்க என்ன பைத்தியமா? தெரியலையே. இல்ல இல்ல, நான் பைத்தியெல்லாம் கிடையாது. என்ன சமீபத்துல யாரும் வந்து பாக்குறது கிடையாது. அதான் உங்க கூட கொஞ்சம் பழகலான்னு. டீ எடுத்துக்கங்க. நீங்க டீ குடிக்க இங்க வரலன்னு எனக்கு தெரியும். நான் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலோட காண்டாக்ட் பண்றேனா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்க தானே வந்தீங்க. 14, 15, 16, 17, 18, 19. ரெடி ஆயிருங்க, இதோ நான் வந்துட்டேன். உங்க சத்தம் எனக்கு கேக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சுமார் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஹஸ்பண்டும் பழைய பவர் ஹவுஸ்க்கு ஹைக்கிங் போயிருந்தோம். அது இப்போ பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்கு. நாங்க அன்னைக்கு காலையில போயிருந்தோம். அப்போ சூரியன் கூட உதிக்கல. நான் அப்போ ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தேன். இல்ல, நாங்க 2 பேரும் பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம். இன்னொன்னு அது ஒரு மீட்டியோர் ஷவர் மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்புறம் அது க்ளோஸா வந்தது, இன்னும் க்ளோஸா. ஆனா அதை தொடுற அளவுக்கு இருந்தது. அதுல ஒண்ணு பில்டிங்குள்ள போச்சு. நாங்க அப்போ பயந்துருந்தோம். ஆனா ஏதோ எங்களை போக சொல்லிட்டே இருந்தது. அந்த லைட்ஸ் ஏதாவது ஷேப்ல இருந்ததா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. அது எல்லாம் பில்டிங்குள்ள போனப்புறம் எல்லாமே நின்னுடுச்சு. லைட்ஸும் இல்ல. அங்க காத்து திக்காயிடுச்சு. அங்க சுவாசிக்கவே முடியல. ஏதோ அவங்க வந்து எங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. யாரு யார் அவங்க? அந்த விசிட்டர்ஸ். ஜோயி,
அப்புறம் லைட்ஸ் வந்து திரும்ப ஆன் ஆச்சு. ஸ்கைலர், நாங்க அப்ப தடுமாறி கீழே விழுந்துட்டோம். அப்பதான் என் ஹஸ்பண்ட் அந்த லைட்குள்ள இழுக்கிறத நான் பார்த்தேன். அப்படின்னா ஏலியன்ஸ் உங்க ஹஸ்பண்டை கடத்தினதை நீங்க பாத்தீங்களா? நான் அங்க இருந்து வெளியே வரதுக்கு முன்னே அவங்கள ஒருத்தர் எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. எனக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் பயப்படணும்னு அவன் எதிர்பார்த்தான். அவன் சைஸ் நல்லா பெருசா இருந்தது. தடிச்ச தோலோடு பச்சை நிறத்துல பார்க்க பல்லி மாதிரி இருந்தான். அத நீங்க பாக்குறீங்களா? என்ன அங்க வந்து காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தத்தை நான் கேட்டேன். அது வந்து என்ன பயங்கரமான சத்தத்தை கேட்டியா? என்ன சொல்றீங்க? எதுவுமே இல்ல. ஆனா அது ஏதோ சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்ட சத்தம் எல்லாமே உங்களோட கற்பனை தான், புரிஞ்சுக்கோங்க. மிஸ் டுவா போகாதீங்க. காருக்கு போயிடலாம். சத்தம் இங்க தான் கேட்டுச்சா? ஆமா, மிஸ் டுவல் சொல்றத கேளுங்க. வாங்க நம்ம மிஸ் போயிடலாம். டுவா அந்த பக்கம் போகாதீங்க. வாங்க நம்ம போலாம். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. எனக்கு எதுவும் சுத்தமா கேட்கல. ஆனா வாங்க நம்ம கார்க்கே போயிடலாம். ஓகே ஓகே. நாம இப்போ வெஸ்ட்டுக்கு போகலாம். இல்ல, அங்க போக வேண்டாம். சரி, நம்ம எதுக்கு இப்ப அந்த இடத்துக்கு போறோம்? அவளை கேளு. நாம இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அந்த ஆல்பா சவுண்ட நான் மேப் பண்ணி வச்சிருக்கேன். அத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது மிட் வெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? சரி, அங்க எங்க இருந்து? அதான் புரியல. இந்தியானாவோட வெளிப்புறத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன, இந்தியானாவா? இந்தியானா? இரு, இரு. நாம எதுக்காக இந்தியானா வரைக்கும் போகணும்? ஒருவேளை இந்த சவுண்ட் பேட்டர்ன் தொடர்ந்து வந்துச்சுன்னா அடுத்த சவுண்ட் பிளாஸ்ட நம்ம அங்க இருந்து தான் கேட்கணும். அது சொல்ல முடியாது. இந்தியானா. ஆனா எனக்கு தெரியல லோரன். அப்ப சிட்டில கூட நம்ம இந்த மாதிரி விசித்திரமான சவுண்ட் கேட்டோமே, அது என்னது? அந்த சவுண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நிலையா தான் இருக்கு. ஆனா நம்ம வெஸ்ட் பக்கம் போக போக அந்த சவுண்ட் அதிகமா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா இந்த குரூப்பை விட்டு நீ போகாத மாதிரியே தான் இருக்கு. அப்படியே தெரியுது. இது பாரு, நீ எங்க போனாலும் சரி, நாங்க உன் பின்னாடி வருவோம். நீ இந்தியானாவுக்கு போனாலும் நாங்க வருவோம். சரியா சொன்னீங்க. கேப்டன் திரும்ப வந்துட்டாங்க. சரி, செஞ்சிருவோம். இந்த ரோட் ட்ரிப்ல நம்ம கலக்குவோம். ரோட் ட்ரிப். இந்தியானா. ஆமா, நம்ம எங்க போறோம்? தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. நமக்கு ஒண்ணும் ஆகாது. நாம இப்ப எங்க போறோம்? அதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரியாது. நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். அது தெரியுமே. ஓகே, வேலையை ஆரம்பிக்கலாமா? சரி, அந்த டியூப் எடுத்துக்கிட்டியா? இது எக்ஸ்பென்சிவானது. இதை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாரு. இது புடி புடி. ஓகே. ஆல் ரைட், வாங்க போலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம். முன்னாடி போங்க, சீக்கிரம் போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அதோ அந்த இடத்துல கிளியரா இருக்குல்ல? நாம அங்க போய் செட் பண்ணலாமா? இங்கேயே செட் பண்ணலாம். ஓகேவா? நீ கொஞ்சம் இரு. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? நல்ல வேளை இங்க வந்தோம். ஓகே, இங்கேயே செட் பண்ணலாம். எங்கே பண்ணலாமா? गाइस, உங்களோட ஹெட்போனை மாட்டுங்க. ஏதாவது கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. ஏதோ கேக்குது. கம்மியா கேட்டாலும் இந்த சத்தம் நமக்கு கேக்குது. இதை எடுக்கலாமா? யா, எடுத்து வைங்க. ஓகே. ஆல் ரைட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன்,
இது வரைக்கும் யாரெல்லாம் இவங்கள பார்க்காம இருந்தீங்களோ வெளியேடுறா. ஆ, இப்போ நான் காட்டுறேன். ஜோடி. ஜோடியா? ஓ, இன்னைக்கு இவ பார்க்க எப்படி இருக்கா பாருங்களேன். ஏன்டா அது என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? இதுக்காக தானே உன் வீட்ல இருந்து உன் அம்மாவுக்கு தெரியாம டப்பாவெல்லாம் திருடிட்டு வந்த. ஓகே गाइस, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஓப்பர் நீ அங்க போ. गाइस நீங்க இந்த பக்கம் போங்க. நான் இன்னும் கொஞ்சம் தூரமா போய் பார்த்துட்டு வரேன். ஆல்ரைட். இவள ஸ்டார்ட் பண்ணவா? யா, என் பின்னாடியே அனுப்பு. நான் அந்த மலைக்கு மேல போறேன். ஓகே. இதோ இவ கிளம்பிட்டா. கம் ஆன். எஸ். கோ. எப்படி போகுது பாரு. டெரி, இதெல்லாம் என்னது? ஓ, இதுவா பாராபோலிக் மைக்ரோஃபோன்ஸ். சரி. இத வச்சு வானத்துல வர சத்தத்தை நல்லா கேட்கலாம். அப்புறம் இது மூலியமா ஹெட்போன்ல கேட்கும். நல்லா இருக்கு. நான் எதையாவது எடுத்துக்கவா? வேணுமா? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. ஓகே, இது ஈஸி தான். गाइस உங்களுக்கு கேக்குதா? இது இன்னும் சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. ரோ இந்த பக்கம் பறக்க விடு. அங்கதான் இன்னும் கொஞ்சம் உயரமா. இங்க ஏதோ எனக்கு ஒண்ணு கேக்குது. ஆமா, எனக்கு ஏதோ ஒண்ணு கேக்குது. உனக்கு கேக்குதா? அது என்னது? गाइस கேட்டிங்களா? ஒரு நிமிஷம். அது நான் கிடையாது. என்னது அது? அங்க ஏதோ ஒண்ணு இடிக்குது. அது என்னது? என்னோட ட்ரோன். அட கடவுளே. ஓடுங்க. லோரேன் வந்துரு. லோரேன் சீக்கிரம் வந்துரு. போலாம், இதோ வருது. வாங்க. சீக்கிரமா ஓடி போலாம், வாங்க. Come on, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடு. வண்டி எடுன்னு சொல்றேன்ல. ஓ, லோரேன் எங்க? சீக்கிரமா சீக்கிரமா வா 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 வா, சீக்கிரம் வா. வா வா, சீக்கிரம் வா. come on, அப்படியே ஜம்ப் பண்ணு. ஜம்ப். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. லோரேன், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. கூப்பர் நீ சீக்கிரமா போ. சீக்கிரம் போ போ. போ போ போ, வேகமா போ. போ போ போ, சீக்கிரம் போ. வண்டி வேகமா ஓட்டு. வேகமா போ. அட கடவுளே. நிறுத்தாம வேகமா போய்கிட்டே இரு. அது வந்துகிட்டு இருக்கு பாரு. சீக்கிரம் போ போ, சீக்கிரம் போ. ஓ நோ, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீ வேகமா போ. அது இப்ப எங்க போகுது? எங்க இவ்ளோ வேகமா போகுது? ஓ மை Oh my காட். God. என்ன நடந்துச்சு? இங்க என்ன நடந்துச்சு? நல்லவேளை நம்ம தப்பிச்சிட்டோம். ஓ கடவுளே. டேய், இப்ப என்னடா ஆச்சு? Oh my god. ஐயோ. அப்பாடா. இப்ப என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு தெரியல, என்னமோ ஆயிடுச்சு. நாம ஃபேமஸ் ஆக போறோம். சரி அந்த போட்டோஸ் காட்டு. அம்மா கேமரா எங்க? நீ தானே வச்சிருந்த? இல்ல, நீதானே வச்சிருந்த. ஐயோ. ச்சே. சீக்கிரமே இருட்டாக போகுது. ஏய் இயன்,
அந்த ஆரஞ்சு ஸ்பாட் தெரியுதா? எதை சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அங்க ஏதோ கார் இல்லனா பஸ் மாதிரியே இல்ல. வா போய் பார்க்கலாம். எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட் நம்ம இங்கேயே தங்கடா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் எல்லாரும் டயர்டா இருக்கும். ரெஸ்ட் எடுத்தா தான் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன் நான். அதனால நாம இங்கேயே ரிலாக்ஸா இருக்கலாம். சரியா? எனக்கு பயமா இருக்கு. எப்படி? உனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கா? என் அம்மாவை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் என் தங்கச்சி இதை எப்படிதான் ஏத்துக்கிறானே தெரியல. வெல், எனக்கு 5 இல்ல 6 வயசுல நடந்ததுதான் ஞாபகம் வருது. அது ஒரு ஃபேமிலி ரீயூனியன். எல்லாருமே எங்க பாட்டிமா வீட்டில் வந்து சந்திச்சாங்க. எல்லாருமே அப்போ பார்க்கு கிளம்பி போனாங்க. ஆனா அவங்க எல்லாரும் என்ன மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா நான் வந்து பயந்து போனது எதுக்காகன்னா என்ன அவங்க மறந்ததுதான். அந்த சமயத்துல என்னால எதுவும் பண்ண முடியலன்றது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னமோ நான் அவங்களுக்கு நான் முக்கியமே இல்லாதவன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. நான் ஏதோ தெரியாம உளறி இருப்பேன். நீ அதை விடு. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத. பயப்படாம இருக்க முடியும்னு நீங்க நான் சொல்லு. எங்க அம்மாவுக்கு கால் பண்ண போறேன். உங்க அம்மாவுக்கு இத மட்டும் அவங்க கேட்டாங்கன்னா எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் அமைதியா பெருமைப்படுவாங்க. இருக்கீங்களா? எல்லாரும் அமைதியா இருங்க. ஆமா. நம்ம உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம், பெருமைப்படுவாங்கன்னு சொல்ற? இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஏய் ராய், நீ போன் ஆஃப் பண்ணு. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர். அட கடவுளே. இது உண்மையிலேயே நடக்குது. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நிலைமை மோசமாயிடுச்சு. மக்களை எந்த இடத்துக்கு போக சொல்றோமோ ப்ளீஸ் அந்த இடத்துக்கு போங்க. நியூயார்க்ல தான் இருக்காங்க. இங்க கேஜோ டிவி இனி அடுத்த வருஷம் இத பிளான் பண்ணிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. இது அவங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. இல்ல தெரிஞ்சுதான் செய்யறாங்க. நீங்க கவனமா கவனிங்க. நம்ம சான் பிரான்சிஸ்கோட நாட்டோட எமர்ஜென்சி அலர்ட் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல. பாதுகாப்பா இருக்க சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். நாம ஒரு பிளான் பண்ணி ஆகணும். நான் உங்களுக்கு ஏலியன் வந்திருக்காங்க. என்னத்த பிளான் பண்ண போறேன்? என்ன நடக்குது? சிட்டி யூரிகா சான் டியாகோ கலிபோர்னியா. இதுக்கு முன்னாடி வந்த அலர்ட்டோட யாரும் பயப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன நகரங்கள்ல பயப்படாதீங்க. நீங்க 100 மைல் தூரத்துல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஏரியாவை விட்டு கிளம்பிடுங்க. எலனோட போட்டோஸையா பாத்துக்கிட்டு இருக்க? நீ எப்பத்துல இருந்து முழிச்சிட்டு இருக்க? மன்னிச்சிரு. பரவாயில்ல விடு. பழச இன்னும் மறக்க முடியலல்ல? ஆமா, என்ன மன்னிச்சிரு. நான் இவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அவ இருந்திருந்தான்னா அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன வயசுல நாங்க யாருக்கும் தெரியாம நைட்ல வெளியே போகும்போது இந்த UFO வர மாதிரி நாங்க நடிப்போம். பொம்மை மைக்ரோஃபோனை வச்சு நாங்க விளையாடுவோம். நானும் என் பிரதர் கூட அப்படிதான் பண்ணுவேன். அப்படியா? யா. இந்த மாதிரி ஒண்ணு பாப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
இங்க என்ன நடக்குதுன்னு நீ நினைக்கிற? இதை பார்க்கும்போது இவங்க யாருன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னா எந்த பிளானும் இல்லாமலா வந்திருப்பாங்க? எனக்கு தெரியல, எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. எனக்கு பயம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். நானும் தான். அது என்ன பஸ்ஸா? லைட்ல ஆன்ல இருக்கு. ஓ மை காட். இதுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை உடனே கூட்டிட்டு Excuse me, போறீங்களா? please. எங்களை சிட்டிக்கு சரி கூட்டிட்டு சரி உள்ள போங்க. ஏறிங்க, கட்டாதீங்க. சரி முதல்ல உள்ள வாங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்து போயே ஆகணும் ப்ளீஸ். அது இப்பவே ப்ளீஸ் எங்களை சிட்டிக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டி எடுங்க. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, வண்டி எடுங்க. எல்லாம் சொல்றோம், நாம இங்க இருந்து first போயே சரி ஆகணும். சரி முதல்ல அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சீக்கிரமா வண்டி நான் தான் சொல்றேன்ல, நான் வண்டியை எடுக்கிறேன். லோரைன் கவனி, நான் தான் ராபர்ட். சீக்கிரமா எனக்கு திரும்ப கால் பண்ணு. இங்க நிலைமை எதுவுமே சரியில்லை. முதல்ல நீ எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் சிட்டிக்கு கூட்டி போயிட்டாங்க. நம்ம ஏரியால இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப டவுன் டவுனுக்கு போய் இப்ப நீ எங்க இருக்கன்னு நான் பாக்குறேன். சேஃபா இரு. இந்த மெசேஜ் கிடைச்சதும் நீ எனக்கு கால் பண்ணு. இந்த மெசேஜ் இது கிடைச்சதுன்னா சிட்டிக்கு வந்து பாரு, இல்ல எனக்கு கால் பண்ணு. ஆனா நீ என்ன பண்ணாலும் முதல்ல சேஃபா இரு. திரும்பவும் நம்மளால அதை பார்க்க முடியுமான்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? அதான் நியூஸ்லயே வந்துருச்சு. ஜோடிக்கு மேல பாரு, அது அது தெரியுதா? பெருசா பெருசா இருக்கு. இருக்குல்ல? ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல நம்மள விரட்டிட்டு வந்தாங்கல்ல, அதை இருங்க, பார்த்தா எவ்வளவு சொல்லு. அட்வான்ஸா தெரிஞ்சது. சரி, நாம பார்த்தோமே அந்த ஷிப், அது எவ்வளவு பெருசா இருக்கும்? ரொம்ப பெருசா இல்ல? எனக்கு என்ன புரியலன்னா, இது எப்படி பிளான் பண்ணதா இருக்கும்? ஏதோ ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இல்ல. இது எல்லாமே எல்லா திடீர்னு சமயத்திலயும் ஒரே வந்துருதுங்க. மாதிரி இருக்கே. அதுவும் ஆர்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க இருங்க, என்னது அது? உனக்கு ஏதாவது கேக்குதா? என்ன? ஆமா, சத்தம் எப்படி கேக்குது? அந்த ஸ்பேஸ் ஷிப்ல கேட்ட மாதிரி மெக்கானிக்கல் சத்தம் மாதிரி கேக்குதா? அது எனக்கு தெரியல. ஆனா ஆனா இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு guys. போன வாட்டி விட வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாம இதை கேட்கணுன்றதுக்காக தான் இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஹூப்பர், அந்த பக்கம் போ. அந்த பக்கமா? ஆமா, அந்த சரி, பக்கம் இரு, போனா நம்ம போறேன். செக் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் அங்க வேண்டாம் தான் வேண்டாம், இருக்கு. வண்டி எங்கே நிறுத்து. பயப்படாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அங்க போறேன். ம், நாம அங்க போ. போலாம், வாங்க. கிட்டயே இரு. ஹூப்பர், கம் ஆன். எதையும் தொட்டு தொலையாத. எல்லாத்தையும் சொல்லணுமா? கடவுளே, உனக்கு அது கேக்குதா? எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்கும்போது நாம இதுக்கு முன்னாடி கேட்ட சத்தம் மாதிரியே தான் இதுவும் இருக்கு. என்னது இது? ரொம்ப வித்தியாசமான குரல். ஏதோ ஒரே சமயத்துல 2-3 சத்தம் கேட்கிற மாதிரி இல்ல? இந்த வாய்ஸ் ரொம்ப வினோதமா இருக்கு. என்னது அது? இங்க ஒரு கதவு இருக்கு. டச் பண்ணாத. எல்லாமே லாக் ஆயிருக்கு. அந்த பக்கம் போய் பார்க்கலாமாங்க? முதல்ல நான் போய் பார்க்கறேன். ஹூப்பர், உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? எனக்கு ஏதோ கேட்டுச்சு. இந்த சத்தம் நிலையா இருக்கு, ஆனா முன்னாடி கேட்ட மாதிரி இல்லையே. எனக்கு எதுவும் கேட்கல. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ எலக்ட்ரிசிட்டியோட பொல்யூஷன் மாதிரி இல்ல? வித்தியாசமா இருக்கு. அடச்ச, இங்க வந்து காய்ஸ் இங்க பாருங்க. நான் சொல்றத கேட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? நாம பிரிஞ்சு போகலாம். ஐயோ
இல்ல 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 வேண்டாம், யோசிச்சு please, பாருங்களேன், இது வேண்டாம். கொஞ்சம் பெரிய பில்டிங். இங்க முழுக்க தேடி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஏய் வேண்டாம், இந்த இடத்த பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா, இவன் சொல்றதா சரி, நம்ம பிரிஞ்சு போலாம். ஆமா சரியா சொல்றீங்க. நான் இங்க மேல போய் செக் பண்றேன். ஹூப்பர் என்னோட வா. நாம இங்கே சாக போறோம். ஜாக்கிரதையா இருங்க. நீ என்ன பண்ற? நீ பயப்படாத, வா இவா. நாங்க ஒருவேளை இருக்கோம். என்ன பேய் வா, பிடிச்சிருச்சுன்னா ம். ஹூப்பர், டெரி, லொரேன் பக்கத்திலேயே இரு. நம்ம இங்க இருந்து போயிடலாமா ப்ளீஸ்? லொரேன் எங்கேயும் போகாத, பக்கத்திலேயே இரு. என்னது அது? ஏய் guys, பைத்தியமா? ஏன்டா இப்படி பயமுறுத்துற? எனக்கு ஆஸ்மா இருக்குடா. இந்த மாதிரி இருட்டுல இருந்து திடீர்னு வந்து பயமுறுத்துறியே, உனக்கு அறிவில்ல? போயிட்டு இருட்டு ரூம்ல இருந்து வரி, உனக்கு பயமா இல்ல? ஏன்டா இப்படி பண்ண? ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தோம். நாங்களும் அதுக்காக தான் இங்க வந்தோம். ஏதாவது கிடைச்சதா? இல்லையே. சரி, வேற ஏதாவது சத்தமா இல்ல, கேட்டுச்சா? எதுவுமே கேட்கல. லொரேன், லொரேன், வந்துரு. லொரேன், லொரேன், வாங்க. லொரேன், வந்துரு. லொரேன். சீக்கிரம் வா வா வா. இங்க என்ன நடக்குது? my God. கொஞ்சம் வேகமா என்ன போங்க. நடக்குது? ஆமா, கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். போங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம கிட்ட எந்த பிளான் நம்ம ஏதாவது இல்லையே. plan என்ன பண்ணலாம். பண்றது? ஐயோ, இங்க என்ன நடக்குது? கடவுளே, இங்க என்ன நடக்குது? நான் ஆக்சிலரேட்டரை அமுக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா ரிலாக்ஸா இருங்க. சேர்த்து இந்த விட்டுருங்க. நிலைமையில எப்படி ரிலாக்ஸா இருக்குது? என்ன பயமா நடக்குதுன்னு இருக்கு. பார்த்தல. வேகமா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. போங்க. ரோசி எங்க போற? போயிட்டே தான் இருக்கு. ரோசி எங்க போற நீ? சீக்கிரமா போங்க, பிரிட்ஜ் கிராக் ஆகுது. என்ன என்ன ஒரே ஒரே போகுதா? போகுதா? அட கடவுளே. அது என்னது? வாங்க, முதல்ல கீழே இறங்கி வாங்க, நம்ம போயிடலாம். சீக்கிரம் இந்த மணி சீக்கிரம் இறங்குங்க. வண்டி நின்னுடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா இறங்குங்க. ஓடுங்க ஓடுங்க வாங்க, ஓடி போயிடலாம். ஓடுங்க. எல்லாரும் ஓடி போங்க. எல்லாரும் ஓடி போங்க இங்க இருந்து. என்ன நடக்குது? வாங்க, எல்லாரும் ஓடி போலாம். வாங்க, சீக்கிரம் ஓடுங்க. வேற இடத்துக்கு ஓடி போலாம். வாங்க. கொஞ்சம் பாருங்க. வாங்க.
கொஞ்சம் வெளியில வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதான் காய்ஸ். என்னது என்னாச்சு? சவுண்ட் கேக்குது. என்னதான் இருக்கும்? கேக்குது. மேல பாருங்க. அங்க பாருங்க. ஐயோ பாருங்க. வட்டமா. இதோ இந்த பக்கம்தான். இந்த இடம்தான். லோரன் கொஞ்சம் இரு. கதவு ஏன் திறந்திருக்கு? தெரியலையே. இது பாருங்க, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒளிஞ்சிக்க இடம் தேடிக்கிட்டு ஓ இருக்காங்க. ஷிட். இந்த இடத்துலயா? சரியா சொன்னீங்க. அதனால எதுக்கும் நம்ம ஜாகிரதையாவே இருக்கலாம். சிட்டியே காலியாச்சு. ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அப்பா, இங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்லையே. நான் பேஸ்மெண்ட்டை செக் பண்றேன். ஹலோ, இந்த இடமே காலியா இருக்கே. திருடங்க யாராவது வந்திருப்பாங்களா? இங்கேயா சத்தம் கிடைச்சுன்னு சொன்ன? ஆமா உண்மையாதான். இல்லனா நான் எதுக்கு உன்னை வர சொல்ல போறேன்? இங்க பாரு, உண்மையிலே உனக்கு கேட்டுச்சா இல்லனா கேட்ட மாதிரி தோணுச்சா? ஹலோ, ஹலோ, கமான். நான் எங்க தானே இருக்கேன். ஏய், நீங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்படின்னா நீங்க இங்க தனியாவா வந்தீங்க? நாங்க கோடை விடுமுறை கழிக்க தான் இங்க வந்தோம். அங்கதான் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க கேம்ப் கவுன்சிலர் வானத்துல அப்படியே பறந்தத நான் பார்த்தேன். கடத்தப்பட்டதை பாத்தியா? சரி, நீங்க எல்லாம் எப்படி இங்க வந்தீங்க? லோரின் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலரிய பாத்திருக்காங்க. அங்கதான் இந்த இடத்தோட பேரை கயவுட்ஸ். சோ வேலரி தான் இங்க எங்களை கூட்டிட்டு வந்தா. இங்க வந்ததும் நல்லதுதான். அவ்வளவுதான், செட் ஆயிடுச்சு. கேக்குதா? இல்ல,
இது ஒர்க் ஆகுதான் தெரியலையே. அட மைக்ரோஃபோன் ஆன் பண்ண தானே கேக்கும். ஓ சரி, இது எப்படி ஒர்க் ஆகும்? நான் டிசைன் பண்ண ஆப்ல தான் இந்த மைக்ரோஃபோன் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை ரெடி பண்ணேன். அதாவது இந்த மைக்ரோஃபோனை நீ ஆன் பண்ணன்னு வச்சுக்கோயேன், காத்துல இருக்க ஃப்ரீக்வன்சி இது கேட்ச் பண்ணும். அப்புறம் எல்லாத்தையும் விஷுவல் இமேஜா இதுல காட்டும். அப்ப கடைசியில ஃபீல்டுல பாக்கும்போது இதுதான் பண்ணீங்களா? ஆமா, அதேதான். நீயும் ட்ரை பண்றியா? ஷூர். ஓகே. நீ எங்க மேல போய் ட்ரை பண்றியா? உயரமான இடத்துல தான் ஃப்ரீக்வன்சி நல்லா கேட்கும். ஓகே. ஏதாவது கேக்குதா? யா, வாவ். ஓ ஹாய், சாரி. ரேடியோவை செட் பண்ணிருக்காங்க. நீங்களும் வேணும்னா வந்து அங்க வந்து கேட்கலாம். என் டிஷர்ட்ல தான் கரை பட்டுருச்சு. வாஷ் பண்ணிட்டு ஓகே, நான் வரேன். ஓகே கூல். நீங்க இதை முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரி. என்ன கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி போலாம்னு யோசிக்கலாம். ஓகே ஓகே. ஆல்ரைட் ஆல்ரைட். ஹூப்பர், ரேடியோ கிடைச்சிடுச்சு. கம் ஆன் மேன். ஹூப்பர், ஏய், இது பழைய பொருளா இருக்கு. எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். சீக்கிரம் வா. ஓ, அது ஹோலி 63. இல்லடா, இதுல தான் தாமஸ்னு போட்டிருக்குல்ல. இல்ல, நான் மாடல சொன்னேன். இது சரி, டிரான்சிஸ்டர் ஏதோ ரேடியோ. ஒண்ணு. முதல்ல இதை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகணும்னு நினைக்கிற? தெரியலையே. சுவிட்ச் இங்க தான் இருக்கணும். இல்ல இல்ல, இது கிடையாது. இந்த டெக்னாலஜி எனக்கு சுத்தமா புரியல. ஏய் வேண்டா, நாங்களாம் தட்டி தான் வேலை செய்ய வைப்போம். என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே. இல்ல, நீ என்ன பண்ண போற? இந்த அவமானம் தேவையா? இங்க என்ன இருக்கும் தெரியலையே. வெப்பன்ஸ் ஏதா இருக்குமா தெரியல. ஏதோ பாக்ஸஸ் இருக்கு. போய் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி வா. இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. இங்க என்னமோ இருக்கு, வந்து பாருங்களேன். சாரி. எதுக்கு சாரி? நான் தானே எப்போதும் தைரியமா இருப்பேன். ஆனா அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவ இருக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா நான் இதுதான் அவளுக்கு கொடுத்தேன். இது அவளோட ரூம் தான். இதோ இது என்னோடது. இது அவ என்கிட்ட இருந்து கொண்டு போகும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு தெரியுமா? இந்த ஒரு பொம்மையால நாங்க எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம்.
அவளுக்கு இது பிடிச்சிருந்தது. ஆனா நான் இல்லாத ஒரு விஷயத்த தேவையில்லாம தேடி போய் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். இது உன் தப்பு இல்ல. ஆனா எனக்கே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் உன் மேல தூக்கி போட்டுக்காத. நான் அதுக்குள்ள போயிருக்கணும், ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா நான் பயந்துட்டு அதை விட்டுட்டேன். நான் சுயநலமா இருந்துட்டேன். அவ செத்ததுக்கு காரணம் நான் தான். அவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது ஒரு ஸ்டேட் வைட் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம். ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட ரெக்வெஸ்டால இந்த மெசேஜ் எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வினோதமான ஏர்கிராஃப்ட் இந்தியானாவோட ஸ்டேட்ல இருக்க நகரங்கள்ல திடீர்னு வந்திருக்கு. ஆலன், டிகான், லேக், செயின்ட் ஜோசப், டிபிகானோ இந்த ஏரியாக்கள்ல இந்த ஏர்கிராஃப்டால சில பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த ஏரியால இருந்து பல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னே தெரியாத அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பல இடங்களை தாக்கிட்டு இருக்கு. அதனால குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு தஞ்சம் அடைஞ்சு சத்தம் இல்லாம அமைதியா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தெரிய வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, நாம இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போக வேண்டாம். என்னது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன? பசங்களை கூட்டிட்டு எங்க போறது? இது ஒரு சின்ன ஆர்மி மாதிரி இருக்கு. அதனால நாம ரிஸ்க் எடுக்காம இங்க இருக்கிறது தான் நல்லது. நாம இங்க ஒளிஞ்சிருக்கலாம். நமக்கு வெப்பன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த டோர்ஸ், விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். போய் அந்த டோர்ஸை க்ளோஸ் பண்ணுங்க. சூப்பர், சீக்கிரம் அதை பண்ணு. கேர்ள்ஸ், நீங்க போய் விண்டோஸை க்ளோஸ் பண்ணுங்க. பசங்க கீழே இருக்கட்டும். ஏன்னா வெளியே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. லோரன், நமக்கு கேம் பிளான் வேணும். உனக்கு இந்த வீட்டை பத்தி தெரியும்ல, கொஞ்சம் என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பேஸ்மெண்ட் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, மேல பசங்க ரூம்ல ஒரு மறைவான இடம் சரி, இருக்கு. பசங்களை நாம தனியா வைக்கலாம். இல்லனா அவங்க பயந்துருவாங்க, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. சோ அமைதியா இருக்கணும். இது உன் பேஸ்மெண்ட்ல பார்த்தோம். என்னது இது? இது வேண்டாம், அதை தொடாத. நான் சொல்றத கேளு. எங்க அப்பா மிலிட்டரியில கெமிக்கல் வார்ஃபேர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. அது ரொம்ப பாய்சன் ஆனது, ஆபத்தானது. தயவு செஞ்சு பசங்களை அதுகிட்ட நெருங்கி விட்டுறாத. புரிஞ்சுதா? ஓகே. எல்லாரும் வாங்க गाइस, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல, நான் தான் சொல்றேன்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். गाइस, நான் சொல்றத கொஞ்சம் நான் கேளு. சொல்றத கவனிங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பசங்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகே, யாரும் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாதீங்க. தனியா யாரும் எந்த இடத்துக்கும் போகாதீங்க, சரியா? ஆமா, எல்லாரும் கவனமா இருக்கணும். நாங்க உங்ககிட்ட வெப்பனை கொடுத்தா நீங்க ஃபைட் பண்ண ரெடியா இருக்கணும். ஓகே, நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நாம எப்படியாவது உயிர் பொழைச்சே ஆகணும். விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. யாரும் பதறாம இருங்க. அமைதியா இருங்க. பசங்களா பயப்படாதீங்க. அமைதியா இருங்க பசங்க. பாத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க. எல்லாரும் பாத்துருங்க. போங்க போங்க. போங்க போங்க. சீக்கிரம் போங்க. அமைதியா இருங்க. சீக்கிரமா போங்க. போங்க இந்த பக்கம். போங்க சீக்கிரமா. உட்காருங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம மேல போயிடலாம். கேர்ள்ஸ், சீக்கிரம் சீக்கிரம் மேல போங்க. போங்க. ஓ காட். சீக்கிரம் வேகமா போ. அவ்வளவுதான், நம்ம சாக போறோம். நம்ம இங்க சேஃபா இருக்கோமா? நமக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இங்க சேஃபா தான் இருக்கோம்.
இல்ல 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 வரமாட்டாங்க. நான் சொல்றது கேளு, அமைதியா இரு. ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை யாராவது உங்களை பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க தலையை நான் பிச்சு எரிஞ்சிருவேன். கடவுளே, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க வந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. அமைதியா இருங்க. இங்க பாரு, நான் உனக்கு எந்த ஆபத்தையும் வர விட மாட்டேன். ஓகே, இங்க வா, எல்லாமே சரியாயிடும். உள்ள வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஏய் ஏய் நான் சொல்றத கேளு, பயப்படாத பயப்படாத. நோ நோ. ஏய், ரோசி, ரோசி. பயப்படாதீங்க, போங்க போங்க. போலாம் போலாம் போலாம். No! விண்டோஸை செக் பண்ணுங்க. நம்ம படிக்கட்டை எப்படியாவது மறைச்சாகணும். சரி, எல்லாரும் வந்தாச்சுல்ல? செக் பண்ணு. 1 2 3 4. இருங்க, வேலரிங்க. அவ எங்க போனா? அட கடவுளே, எங்க போனா? அவ எங்க போனா? இன்னும் கீழே தான் இருக்காளா? நம்மளால எப்படி கீழே போக முடியும்? அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, இனிமே கீழே போக முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கீழே போக முடியாது. மாஸ்க் மாஸ்க், அந்த மாஸ்க், அந்த மாஸ்க் அங்க நிறைய இருக்கு. போங்க, போய் அதை என்ன எடுத்துட்டு வாங்க. போங்க. விளையாடுறியா? அதை வச்சு என்ன பண்றது? என்ன பிடிச்சிக்க? நான் நீ என்ன சொல்றத பண்ற? கேளுங்க, அதை எடுங்க. இங்க பாருங்க, எல்லாருக்குமே மாஸ்க் கிடைக்கிற மாதிரி பாத்துக்க. ஏன்? அதை போட்டுக்க ரெடியா இருங்க, சரியா? நீ என்ன பண்ண போற? ஏய் நில்லு, எங்க போற? நான் சொல்றத நம்பு. ஓகே கைஸ், அவ சொல்ற மாதிரியே செய்யுங்க. எல்லாருக்கும் மாஸ்க் இருக்கான்னு பாத்துக்கங்க, சரியா? எல்லாருக்கும் இருக்குல்ல? 1 2 3.
அமைதியா இருங்க. ஓகே, அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு ராத்திரியா அமைதியா கிடக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஓகே, நமக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க அமைதியா. யாராவது போய் ஹெல்ப் பண்ணுங்க. ராபர்ட், நாம போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரம் வா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வா வா. நீ போறதா போயிட்டு வா. நான் என்ன பேசுறேன்? லொரின் ஆபத்துல இருக்கா. நாம போய் ஹெல்ப் பண்ணலாம். வா. நீ போயிட்டு வா. என்ன எதுக்கு கூப்பிடுற? உனக்கு என்னடா பிரச்சனை? வாடா போலாம். போய் ஹெல்ப் பண்ணு. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, வர முடியாது. நீ கீழே போ. மனுஷனா நீ எல்லாம் 1 நம்பர் கோழடா. நீ கொஞ்சம் பயப்படாம இரு. லொரின், லொரின். No! 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 லொரின், இவளை விட்டுரு. விட்டுருன்னு சொல்றல்ல. லொரின்! No! No! Come on. போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. என்கிட்ட வா. நான் வேணுமா? என்ன பாக்குற? நான் வேணுமாடா? போங்க, இங்க இருந்து போயிடுங்க. போங்க, போங்கன்னு சொல்றல்ல. போங்க. லோரன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் இறந்துடுவ. சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாமா? சீக்கிரமா கொன்னுடும். இந்த மாஸ்க போட்டுக்கோ. இந்த அவங்களுக்கு நான் தானே தேவை. லோரன், லோரன், நோ! எல்லாமே சரியாயிடும்.
நான் எங்க இருக்கேன்? என்னோட ஹஸ்பண்ட் நேத்து நைட்டு உன்னை காயா உட்ஸ்ல பார்த்தாராமா. அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கமா. என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? நாங்க உன்னை மட்டும் தானே கண்டுபிடிச்சோம். உன் பேர் என்ன? லோரின் கார்ட்னர். ஹாய் லோரின். உனக்கு என்னம்மா வயசு? அது எனக்கு தெரியல. நீ எந்த ஊரை சேர்ந்தவ? என் ஊரு எனக்கு அது எனக்கு ஞாபகம் இல்ல. இருமா, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு வரேன். ஏன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு தோணுது. ஏன்னா உன் தலையில எங்கேயோ நல்லா அடி வாங்கியிருக்க. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தான் சரியா இருக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா அவ வேற ஏதோ காலத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கா.